என்னென்ன நிலைமைகளில் கொஞ்சம் அமைப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு குழந்தைகள பத்தி கொஞ்சம் திருமணம் ஆகாத நிலைமைகள்ல இருந்தவங்க, அல்லது குழந்தைகளுக்கு வேலை நல்லா இல்ல, சில பேருக்கு குழந்தையே பிறக்கல. இந்த மாரியான சிச்சுவேஷன்ல இருந்தவங்க எல்லாருக்குமே, குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கஷ்டம், மன அழுத்தம் போன்றவைகள் விலகக்கூடிய நிலைமைகள் இருக்கின்ற ஒரு சிறப்பான முன்னேற்றமுள்ள மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல குருவின் பார்வை இருப்பது, 11ஆம் இடத்துல ராகு 2 சுபர்களோடு இணைவது என்பது சட்ட போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்காதவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள், சட்ட போராட்டங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. அரசாங்க ஆதரவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள் பெரிய அளவில் இருக்காது. வருமானம் நல்லாவே இருக்கும். என்னதான் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட விரயச்சனி தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. விரயச்சனி அமைப்புகளில் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வருமானத்திற்கெல்லாம் பெரிய அளவில் குறைகள் இருக்காதுங்க. உங்கள் முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நன்மைகள் அதிகம். ராசிநாதன் உச்சமடைந்திருப்பது என்பது உடலுக்கும் மனசுக்கும் நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று.